4th சம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு எக்ஸ் பிலாங் டு ரியல் நம்பர் கொடுத்துட்டு -2ன்னு ஹிண்ட்டு கொடுத்துக்கிறாங்க இல்லைன்னு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் நம்பர் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் நம்பரே போட்டு பார்த்துருவோம். -1 போட்டு பார்ப்போம் முதல்ல. புட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 -2 -3 -4 -5 -6 இப்படியே போட்டு பார்ப்போம். ஒரு 4 நம்பர் 5 நம்பர் போட்டு பார்ப்போம். மைனஸில் கொடுத்ததுனால அந்த மைனஸ் நம்பர் எடுக்கிறேன். இது ஏன் மைனஸ் நம்பர் -2 இல்லைன்னு சொல்கிறாங்களாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸுக்கு நம்ம வேல்யூ போட்டு பார்ப்போம். -1 போடுவோம். போட்டால் என்ன வரும் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டால் -1 -4 -1 + 2 = 3 வருதான்னு பாருங்கள். இது -6 இது +1 கண்டிப்பாக 3 வராது. நாட் ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஈக்குவல் டு -2 போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா -2 -6 -2 +2 டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சு. அதனால தான் இல்லைன்னு சொல்கிறாங்க பொழுது அவங்க. சரியா? -6 அப்போ நாட் ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஈக்குவல் டு -3 போட்டு பார்ப்போம். -3 -4 7 வருது. கீழே -3 +2 -7/-1 நாட் ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஈக்குவல் டு -4 போட்டால் -4 -4 +2 அப்போ -8 இது -2 கேன்சல் பண்ணால் 4 இல்லையா? நாட் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 போட்டு பார்ப்போம். -5 போட்டால் -5 + -4 -5 +2 இது -9 இது -3 மைனஸ் கேன்சல் ஆகிடும். 9 3 அப்போ ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு -5. நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? என்ன நம்பர் போட்டால் ஈக்குவல் டு 3 வரும்னு கேட்குறாங்க. நம்ம அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? -2 இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் விஷயம் இல்லை. நம்ம நார்மலாகவே இந்த மைனஸ்னு போட்டதால நான் மைனஸ் நம்பர் எடுத்துட்டேன். நம்பரே கொடுக்கலனா மைனஸில் ஒரு 5 நம்பரும் ப்ளஸில் ஒரு 5 நம்பரும் எடுத்திங்கன்னா இந்த சின்ன நம்பராக இருக்கிறதுனால ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.